புஷ்பா. ஓகே நண்பா, உழவு ஓட்டலான்னு எடுக்கலாம். நானும் கோவில் வண்டி எடுக்கும்போது பார்த்தா இந்த வெயில் காற்று இறங்கி போச்சு. எங்கே பஞ்சர் விட்டாட்டிட்டு வந்த மாதிரி தெரில. ஃப்ரெண்டு வீல் வேறு எடுக்கணும் நண்பா. 2 போயிடுச்சு. யாராச்சும் சமீபத்தில் 600க்கு 16 டயர் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லுங்கள் நண்பா. எம்ஆர்எஃப்பில் ஒரு செட்டு டயர் எடுத்து போட்டால் வட்டி கும்முனாயிரம். ஓகே, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, பாரு சோளை வச்சது ஓடிட்டு இருக்குது 585 ரொட்டேட்டரில். நம்ம அதை பாரு ஓட்டுறதுக்கு போக போகிறோம் சோளக்காடு. வாங்க போய் பார்ப்போம். டேடா வாடா, பின்னு எங்கடா? பின்ன காணாமடா. கோகல பின்னு 2 கொண்டு வா. இந்த பின்னை மட்டும் எங்கே போகுதுன்னே தெரிலடா. போங்கடா. எங்கே தின்னுது பிடிங்களா என்ன பண்ணுவீங்களோ தெரில. அல்ல 2 பேரும் ஒருத்தன் சோறு பழித்தான். தூக்கி போட்டு வா. எடுத்துட்டு வா. புது பின்ன பழைய பின்னா இல்லையா? பழைய பைசா பயிர் இருந்தால் பாருங்க. பின்னாடி கை இப்போ அது கையை கழட்டிருப்பீங்களா பாருங்க. நீ தான் 5 ஓட்டுறியா? கை வெளியே தள்ளிடுக்கோ. என்ன பண்ணுறது? புரிஞ்சுதா? இந்த பின்ன பார்த்து இங்கே வச்சுக்கிறேன். வாங்கலாம். ஆனால் வரோம். யாரு என்ன ஸ்பீடாக போகிறாரு பார். ரொட்டேட் ரோட்டில் கொடுப்பானா என்ன பண்ணுவான்னு தெரியல. அவர் சித்தப்பா நம்ம வீடியோலாம் பார்ப்பாரா? ஏன் அவங்க நம்ம ஃபீல்டர்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தறி சுற்றி போட்டாலும் இன்னும் பார்ப்பாங்களா? நம்மக்கிட்ட இது ஒரு ஃபீல்டு தான். நம்ம ட்ரேக்டர் வேறு என்னத்தை போடணும். நம்ம இதை தான் எடுக்கணும். இதை நமக்கு இதை பற்றி தான் தெரியும். கொஞ்சம் சொல்லலாம் பிடிக்கலாம். அதை நம்ம என்ன சொல்கிறோம். ரோட்லேயே போனால் தள்ளுட்டு போயிடலாம். இதில் போய் சுற்றி பார்த்து மரமாக கூட இதில் வந்துடலாம். ஏன்னா இதில் போனால் டக்கு இதிலே போயிடலாமா? வந்துட்டோம். பக்கமாக வந்துட்டோம். வெயிலா இல்லையா? ஐயா சூப்பர். எனக்கு இது வரல. நான் போய் பார்த்துட்டு கூப்பிட்றேன்.
இங்கே வந்துட்டோம், ஜெனிகரி பெரிய ரோடு வந்துட்டோம். சரி வா வா. ஏன்டா தக்கப்போர் பண்ற? ஒரு கோழி போகக்கூடாது, ஒரு நாய் போகக்கூடாது, எது போனாலும் பீகி 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 பீகின்னு ஆறு நட்டிக்கிட்டே போகிறதாண்டா வேலை உனக்கு. ஹலோ, அப்போ டைமே கிடைக்கல. காலையில் இருக்கிறவங்க வேணாம் ஓட்டி போடலாம். நீங்கள் ஒன்று விட்டு காலையில் நேரமாக ஓட்டி போடுறேன். காலையில் நேரமாக ஓட்டிட்டேன். நான் காலையில் நான் முதல்காரம் கொடுத்தோம். ஒரு சேர் ஓட்ட ரெண்டா காசு வேறு கொடுக்கவே இல்லை. ரெண்டு தான் ஓட்டுவேன். இப்போ ஓட்டினா வேறு கொஞ்சம் பெரிய தொகையாக வாங்க முடியும். சரிண்ணா. காலையில் போய் 5 கிலோ ஓட்டணும்டா முதல்ல. ஏன்னா வண்டி இத்தனை வருது போகல. வெளியில் ஓட ஓட்டிக்கொள்ள, அந்த ஊருக்குள்ள ஓட்டுறது தான் பிரச்சனையே. கோழிக்கா ஏன்டா தக்கப்போர் பண்ற? ஒரு கோழி போகக்கூடாது, ஒரு நாய் போகக்கூடாது, எது போனாலும் பீகி 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 பீகின்னு ஆறு நட்டிக்கிட்டே போகிறதாண்டா வேலை உனக்கு. ஹலோ, அப்போ டைமே கிடைக்கல. காலையில் இருக்கிறவங்க வேணாம் ஓட்டி போடலாம். நீங்கள் ஒன்று விட்டு காலையில் நேரமாக ஓட்டி போடுறேன். காலையில் நேரமாக ஓட்டிட்டேன். நான் காலையில் நான் முதல்காரம் கொடுத்தோம். ஒரு சேர் ஓட்ட ரெண்டா காசு வேறு கொடுக்கவே இல்லை. ரெண்டு தான் ஓட்டுவேன். இப்போ ஓட்டினா வேறு கொஞ்சம் பெரிய தொகையாக வாங்க முடியும். சரிண்ணா. காலையில் போய் 5 கிலோ ஓட்டணும்டா முதல்ல. ஏன்னா வண்டி இத்தனை வருது போகல. வெளியில் ஓட ஓட்டிக்கொள்ள, அந்த ஊருக்குள்ள ஓட்டுறது தான் பிரச்சனையே.
எல்லாத்துக்கும் அப்படி ஒரு மாதிரியே இருக்க மாட்டேன். நாய் என்னடா பார்க்க முடியுது? அது கேட்கடா, நாய் அங்கே போகிற நாய்க்கு நீ எதுக்கடா ஆரன் அடிக்கிற? ஏன்டா படுத்துற? போடா. நாய்க்கு ஆரன் அடிக்கும், கோழிக்கு ஆரன் அடிக்கும். ரோட்டில் மனசம் வந்தால் அதுங்களுக்கு ஆரன் அடிக்கிறானா? இதுக்கெல்லாம் ஆரன் அடிச்சுட்டு இருக்கிறேன். உன்னை என்னடா பண்ணிட்டேன் நான்? நாய் எதுக்குடா நாயை நோண்டிட்டே இருக்கிற? அது ஏன்னா பாவம் பண்ணிட்டாங்க. இனிமேல் முதல்ல தானே போகணும். இன்னும் டர்னு வந்தால் இப்போ ஸ்லோவாக தான் போயாகணும். ஊடுன்றத நாய் வச்சிருப்பாங்கடா. அது எதுக்குடா டோயின்னு இருக்கிற நாயை? அப்புறம் எதுக்கு மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க, மக்கள்லாம்? ஓ, எந்த வயலு? சோப்பா? சோப்புக்கு அந்தான இருக்கிற வயலா? இது பார் ஓட்டுறது இல்லை கை ஓட்டுறீங்களா? ஓ, இந்த மரத்தை வெட்டினாட்டு தான் நமக்கு சந்தோஷம். எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. போகலாம் இன்னும் ஓட்டி தகறேன். அதுக்காட்டி சோளம் விதைச்சி அரிச்சிட்டாங்களா? வேணும் இன்னும் அகலமான கரை போடலாம். இதே போதும். ஒவ்வொருத்தர் சோளமெல்லாம் கரையில் போய் ஏறிக்குதுங்கிறாங்க. மாமன் என்னடானா பத்தலைங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரும் இங்கெல்லாம் சோளம் முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சுரண்டி அள்ளி மேலே போட்டுறதில்ல. இப்போ முளைக்கும், யாரை கட்டு முளைக்கும்? இந்த வாரம் வாக்கியல்ல ஏமாம்மா, அந்த வாரம் தான். ஆமாம், வாக்கியாலுக்கு அந்தானே. அது அந்தானே இல்லை, உங்களுக்கு வாக்கியாலோட முடிஞ்சு தானே இருந்தேன். இருக்குதா? அதான் சரி, ஓட்டி விட சுத்தமாக இருக்கும். சரி, எங்கே ஏற்றுறான்னு சார் போகல. அப்படியே திரும்ப அந்த தளவுக்கு வா. ஓகேன்பா, அப்படியே காட்டுக்கு வந்துட்டோம். ஓட்டி முடிக்கங்காட்டி வந்துட்டோம். கடைசி இப்போ ஓட்டுறாங்க, அதுக்காட்டி வந்துட்டோம். மாமா ஏன்னா நீ ஓட்டலையா? மேல் வயலுமா? அதுமா நல்லா ஓடுதாடா. நான் ஃபைட் போய் நீ சத்தூர் வாங்கி ஓட்டலாம். வாங்க, நீ வாங்கி சத்தூர் ஓட்டலாம்ல. கொடுனா நான் ஓட்டுறேன்னு. காட்டுக்காரர் தான் பையன் ஆழமும் ஓட்டிடுவான். நீ மேலே ஓட்டுறா தம்பி அப்படின்ட்டாரா? சரிப்பா. ஓகேண்ணா, எங்கள் சைடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்ரு ஓட்டினா சோளம் வச்சா தண்ணி பயிர் காடெல்லாம் வண்டியிலே பார் ஓட்டிக்கிடுவோம். எப்படி சொல்கிறாரோ ஓட்டு அவர் கேள்றா.
இது நேரம் திருப்ப இது நேரம் ஒரு பட்டம் போகும். இது என் மறந்து போச்சு. நான் எத்தனை காடு ஓட்டுறேன், நீங்கள் தான் சொல்லணும் உங்களுது. பட்டை இப்படி நெட்டாவில் ஓட்டி விட்டுலாம். இது நேரம் போயிட்டு போ, திரும்ப நான் சொல்கிறோம். போனே ஏறக்கூடாது, அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி இருக்கணும். எப்படி நீ ஓட்டு மாமன்கிட்ட எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் ஓட்டு. இரு, அந்த வண்டி வரட்டும் போட்டுரு. அந்த வண்டி போட்டுடுறா. அப்புறம் நீ ஓட்டுனதா நேராக அங்கே கீழே வெயில பெரிய மரம் ஒன்றுக்குதே பாரு. அந்த மரத்தை நேர் அடிக்கணும். இப்படி வளைஞ்சிருக்குதுல ஒன்னாட்டம். ஆத்துல இருக்கிற மரத்துக்கிட்டா இந்த ஓரத்து மரத்துக்கு போயிடாத, ஓரத்துக்கு அடுத்த மரம் போயிரும் வண்டி. போதாதாம்மா இந்த சோடு வஞ்சியாவா? ஒவ்வொருத்தரும் மேலாவில் ஓட்டுங்கிறாங்க. ஏன் தண்ணி கட்டுறதுக்கா? ஏன் கள்ளக்காட்டுக்கு இந்த மாதிரி ஏதோ வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏன் உங்களதெல்லாம் போட முடியலையா? போகுது, நான் கட்டணும். இவ்வளோ உயரம் போட்டு பாரு மாமனுக்கு பத்தலங்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி? ஆமாம், அப்படியே கரைஞ்சி இறங்கி போயிருந்துங்கிறீங்களா? நம்ம இது நேரம் போட்டால் போதும்ல. நேரு சொல்கிறீங்களா? அப்படியே வா. போதுமாம்மா, போதும். இதுக்கு மேலே பெருசாக போடணும். தண்ணிக்கு அவங்களுக்கு பஞ்சம். ஆற்று தண்ணி கிடக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? ஆமாம். அப்போ இங்கே அங்கேயே எவ்வளோ தண்ணி போயிடுச்சு, இங்கே எவ்வளோ தண்ணி போயிருக்கோம். இங்கெல்லாம் மேலே வரல. ஏமாம் இந்த வயலுக்கு ஏறிச்சு தண்ணி. அதில் வந்து பாதி அரை வயலில் அந்த தீவனம் வளர்த்தியது அது வரலாம் வந்துருக்குமா? என்னப்பா எட்டப்போம் அப்போ தான் ஒண்டை வரல ஏறும். விடு, அவ்வளோதானா? ஓ, கரெக்டாக பார்த்தா தெரியல, வாய் மட்டும் பேசுகிற. டேய், இன்னும் கொஞ்சம் கிட்டவா. ஏன் மாமா அந்த தாவாக்கியால் விட்டுட்டீங்களா? யார் கட்டுறது? அங்கே போ, அந்த தென்னை மரத்து நேரு போயிரு. தண்ணி இப்படி வந்து தான் ஊற்றுமாம்மா? ஏன் யூத்தில் பக்கம் இதில் எடுத்து விட்றதா? அட அந்த வயலுக்கு போகணுமா? சரி சரிங்கம்மா. அப்படியே ஓரமாக தென்னம்பல ஓரமாக நாங்கள் ஏறி நின்றுக்கிறோம். கொஞ்சம் தள்ளியே போகல், கொஞ்சம் தள்ளியே. அப்படியே வா. சந்தோஷம், அந்த பக்கம் நீ ஏறிக்கா. போகலாம். விடு போகட்டும். அப்படியே போ. இதே பத்தலங்கிறாரு, நாம் என்ன பண்ணுறது? ஏய், நீ தான் வெயிட்டு. என் பக்கம்லாம் வெயிட்டே இல்லை பாரு, மேலாவில் வருது. இப்போ டேய், என்னை பார்த்தா அமுத்துற மாதிரியே தெரியுது. அப்படியே போ வாய்க்காலுக்கு. மாமா அப்படியே போங்க வாய்க்காலுக்கு.
ஆமாம் கலப்பில் ஓட்டி போட்டாங்கல்ல. ஆ திரும்ப நீ ஏறிக்கா. ஆ ஓகே நண்பா, பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சுது. எங்கள் சைடெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து சோளம் விதைக்கிறதெல்லாம் இப்படி விதைச்சிக்கிடுவாங்க. சோளம் இது மாதிரி சிம்பிளாக பாத்திக்கிற போகிறதுக்கெல்லாம் இப்போமே நாங்கள் ஓட்டி கொடுத்துருவோம். இது எப்படி ப்ரோ டைம் கணக்கு போட்டு வாங்குவீங்களா அவர் கணக்கு போட்டு வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து இது வந்து மணிக்கணக்கு போட்டு வாங்கினா மணிக்கு 1500 சார்ஜ் பண்ணுவோம் நண்பா. அதாவது ஒரு அரை மணி நேரம் ஓடினா 600 வாங்கிக்குவோம். அரை மணி நேரத்துக்கு கீழே ஓடினா மினிமம் சார்ஜ் 500. இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு பார்வோட்டர் கலப்பை எடுத்துகிட்டு போனாவே 500. இதுவும் காட்டுக்காரர் எத்தனையோ பேர் வந்து என்னம்பாங்க, அந்த வண்டியில் அப்படியே தூக்கி வச்சுட்டு வாப்பா அப்படிம்பாங்க. இது எப்படிங்க ரொட்டேட்டரில் எப்படி ப்ரோ தூக்கி வச்சுட்டு வரது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நாங்கள் தனியாக தான் வருவோம். 500 கொடுத்தா வரோம், இல்லைனா நீங்கள் கையில் போட்டுக்காங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிடுவோன்னு வச்சுக்காங்களேன். அதனால் நீங்கள் இது மாதிரி வந்து எங்கள் சைடு வந்து சோளம் விதைக்கிற ஐடியா ஃபீல்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி போட்டுக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போடுறது என்ன அடங்கலை, என்ன ஒரு 5000 இருந்தால் போதும் ப்ரோ, சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் மொள்ள தான் சம்பாதிக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும், சம்பாரிச்சிக்கலாம், ஃபீல் பண்ணாதீங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆள் டிமாண்டுக்கு ஆள் பற்றாக்குறைக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மா போதுமாம்மா, இந்த கரையே 10 கரை இருக்குது பாருங்கள் ப்ரோ. கரை எவ்வளோ ஹைட்டு, கரெக்டாக காட்டிலேருந்து 1/2 அடி ஹைட்டாக இருக்குது. இது 10 இன்னும் கரை ஹைட்டாக வேணும் அப்படிங்கிறாரு. ஓகே நண்பா, அப்படியே ஓரமாக வெளியே போயிரு, ஓரலாம் வாக்கியல நீ ஓட்டி விட்றாத. ஓகே நண்பா, இந்த வயல் வேலை முடிஞ்சுது. மேல் வயல் ஒரு வயல் தான் இருக்குது, ரொட்டாட்டர் ஓடிட்டு இருக்குது. இதை சுற்றியும் ஓட்டி விட்டேன் நண்பா, அப்படி வெளியே தான் இருந்துச்சு. ஓகே நண்பா, அவ்வளோதான் பார் ஓட்டுற வீடியோ, அவ்வளோதான் நண்பா. நம்ம நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பார் ஓட்டுற வீடியோ கிடச்சிது. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ் யூ ஆல். சுற்றியும் ஓட்டி தெற்கோடக்குள்ள ஒரு 5 ஓட்டினா தேனிச்சு. நேராக போய் வெளியே வந்துரு. மூளை இருக்குதா, மண்ணு தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். வந்து ரிவர்ஸ் போய் இழுத்துப்பிடு, அப்புறம் அங்கே போகாமல் அதை ஓட்டிகிட்டே போயிடலாம். நீ தான் வெயிட்டு, நான் வெயிட்டே இல்லை, இல்லைன்னா இறங்கவே இல்லை பாரு.